எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பிரைடல் ஷாப்புக்காக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பிரைடலில் என்னென்னலாம் பண்ணுறோம், பொண்ணு எப்படி ரெடி பண்ணுறோம், பொண்ணு எப்படி எங்களை ரெடி பண்ணுது, அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். பை இது நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் ஷாலினி. முகத்தை கொஞ்சம் ஒரு வெக்கம். இது நம்மளுடைய குட்டி பாப்பா அக்ஷிதா. அப்படியே செல்ஃபி எடுத்தா முன்னாடி காட்டிக்க போன்னு நான் காட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்ரீவித்யா, நம்மளுடைய கேமராமேன். எல்லாரும் உள்ள பண்ணும்போது மட்டும் ஒரு மயான அமைதி. சீக்கிரம் பார்ட் டைமா ஒரு டே கேர் வேலை செஞ்சு குழந்தைக்கும் உனக்கு நிறைய தொடர்பு இருக்கிற மாதிரி நல்லா ஹேண்டில் பண்றாப்பா பசங்களை படுக்க வச்சுட்டா பண்ணுவோம். யார் பாப்பான்னு கேட்கிறோம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று. யாரையும் பாக்குற மாதிரி எனக்கு இருக்கு. நானா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். இது வந்து நீ நல்ல விதமா சொல்றியா? என்ன எங்க அம்மாவே சூப்பர்ன்றாங்க. எப்பயுமே அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு சொல்றாங்க. நீ நல்லா இருக்குல்ல? அதுக்குள்ளே மேக்கப் பண்ணியாச்சு. கழுவி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? மகெல்லாம் கழுவ விட மாட்டேன். ஐயோ கை ஆடுதே. இல்ல இல்ல நான் கண்ணை மூடிக்கிறேன். மேலே கீழே கீழே பின்னாடி இருக்க இருங்க இருங்க எப்பயாவது வச்சுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் காமிங்க பைத்தியக்கார பையில மாட்டிட்டு போறப்பா. நம்ம வந்து மேல வந்துட்டோம். நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பிரைட்ல. ஸோ நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ரூம் இதுதான். கொஞ்சம் கொடுமையா இருக்கும், ஆனா நல்லாதான் இருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவங்க பார்க்கலாம். சரி பண்டாரம் பூனமணி சார பாம்பு மாட்டு ரவி. ஹலோ என்ன பண்ணிருக்கா? என்ன பண்ணிருக்கா? நூடுல்ஸ்.
இதெல்லாம் ஒரு காரணம். போலாம் 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 போலாம். கீழே சோறு போட்டுருவாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ரூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்க? Guys, எல்லாரும் இங்க பாருங்க. ஹாய் மக்களே, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒரு ஊஞ்சல்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். என் வெயிட்டு தெரியல, அவ வெயிட்டா தெரியல, தள்ள மாட்டேங்குது. சரி, அவளுங்க 2 பேரும் வந்து ரூம் வரையும் போயிருக்காளுங்க. எல்லாம் அவளுங்க திருடின பானை அதெல்லாம் வைக்கிறதுக்காக போயிருக்காளுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எவ்வளவு கேவலமா போய் சொல்றாங்க. ஓகே, நம்ம பாப்போம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போக போறோம். பிரைடு இருந்துகிட்டே நம்ம போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சரவணா செல்வரத்னம் பல்லாவரத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. போயிட்டு நம்ம கிலோ கணக்கில் தங்கம் வாங்க போறோம். மீட் பண்றோம். உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. ஏதோ வாங்க போறது எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் வாங்குவோம். எதிர்பார்க்க வச்சு நம்ம எதிர்பாருங்க. கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சேன் எதிர்பார்க்கு நம்ம வாங்க போறோம். ஓகே, எவ்வளோ பிஸ்கெட் பேக்கெட்ஸ். அதுக்குள்ளையா ஒண்ணு வாங்க போவோம். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. அதுக்கு அது வாங்க கூடாது, அங்க இருக்கிற கிண்ணம் தான் வாங்கணும். இருந்தாலும் நாங்க ஃபேன்சியா தான் எடுப்போம். செத்துருவா பரவாயில்லையா? போ அப்படி. வேணாம், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சொல்லி நிறுத்துக்கடா. புடிங்களா அவனை? No. Fruits? No. Fresh juice? Fresh juice? Okay. அதுனா அந்த ஸ்ப்ரிங் ரோல்? அதெல்லாம் வேணாம். எது வேணாமா? போலாமா? அப்போ ஓகே, லெட்ஸ் கோ மேன். கம் ஆன். சரவணா ஸ்டோர்ஸ்ல சரவணா ஸ்டோர்ல ட்ரெஸ்ஸே இல்லைங்க. சீக்கிரம் காலி பண்ண போறாங்க போல, எங்களுக்கே தெரியும். ஏசி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை 8 மணிக்கு மேல வந்து அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே. திருப்பி எடுங்க பாப்போம். திருப்பி எடா. வெக்கம் வந்துருச்சா? மக்களே பாருங்க, காலையில வந்து 4 மணிக்கு வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும். வேற அதாவது ஒரு போஸ் வேற ஒண்ணு பண்ணா கொஞ்சம். இன்னொரு வாட்டி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னொரு செல்ஃபி எடுங்கப்பா சீக்கிரம் டக்குன்னு. இன்னொன்னு எடு. அவ ஏதோ மூஞ்செல்லாம் முடியற வித்த காட்டிட்டு இருந்தால. இந்த பாருங்க பாருங்க, அங்க பாருங்களேன். இதோ அக்ஷிதா வந்து ப்ரொஃபஷனலா கொடுக்குறா. அது பாரு என்னவோ பண்ணிருக்கு மூஞ்சில கை வச்சுன்னு. என்ன பண்ற ஷாலு? வெக்கம் வந்துச்சா? ஐயோயோ, காலையில எழுந்தோடனே பாத்தீங்களா குளிச்சுட்டு
ஸோ மக்களே காலையில் எழுந்தாச்சு, அடுத்து பிரைட் ரூமுக்கு தான் போகணும். பேகை தூக்கிட்டு வந்துட்டாரு இவரு. ஐயோ உயிர் போயிருப்பாரு வீடியோக்காக. என்னதான் 3-4 மணி நேரம் நின்று கால் வலிக்கவோ கை வலிக்கவோ மேக்கப் போட்டாலும் நைட்டெல்லாம் தூங்காமல் 4 மணி 1 மணின்னு எழுந்தாலும் கடைசியாக வந்து இந்த பேமெண்ட்காக இல்லைங்க, இந்த ஒரு ரிவ்யூக்காகவும் அந்த ஒரு சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.